நமக்குன்னே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் உருவாயிட்டாரு குகேஷ் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்ன தான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிட்ஸ்பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. உக்ரைனில் நடத்தப்படக்கூடிய ஒரு ஹேக்கத்தான். அந்த ஹேக்கத்தானில் கண்டிப்பாக ரஷ்யாவை எதிர்த்து அடித்தே ஆக வேண்டும். அதற்காக உங்களால் எவ்வளோ ஆயுதங்களை உருவாக்க முடியுமோ, லாங் ரேஞ்ச் வெப்பன் இல்லாட்டி லாங் ரேஞ்சாக ரஷ்யாவை அடிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் ஐடியாவாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹேக்கத்தானுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். அல் அசாத் அவர்கள் சிரியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட். இப்போ சிரியா விட்டு ஓடிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் எங்கே இருக்கார் அப்படின்னா அஃபிஷியலாக இப்போ ரஷ்யாவில் தான் இருப்பதாக சிரியாவினுடைய அதிபராக இருந்த அல் அசாத் அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்களுடைய படை தான் பெரிய அளவில் சிரியாவில் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சில பகுதிகள் ஹெச்டிஎஸ் அமைப்பிடம் இருக்கிறது, சில பகுதிகள் குர்து அமைப்பிடம் இருக்கிறது, சில பகுதிகள் அப்படிங்கிறது நேரடியாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இதெல்லாமே விட இப்போ அல் அசாத் அவர்களுடைய இராணுவம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். பட் நாங்கள் தான் அல் அசாதினுடைய இராணுவம், நாங்கள் அல் அசாத் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல் அசாத் அவர்களுக்கு எதிரான அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கூட்டமாகவும் ரொம்ப நுணுக்கமாக என்னென்ன காய் நகர்த்தலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஹெச்டிஎஸ் அமைப்பு நினைத்தால் கூட இப்போ வேறு எந்த நாட்டையும் எதிர்த்து அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய கப்பற்படையாக இருக்கட்டும் இல்லாட்டி விமானப்படையாக இருக்கட்டும் பலத்தை எல்லாமே பலவீனமாக்கி வச்சுருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அல் அசாத் அவர்கள் அஃபிஷியலாக சிரியாவினுடைய பிரசிடென்ட் டெலகிராம் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஆஃப்டர் டிஸப்பியர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அது அவர் தான் கொடுத்தாரா இல்லை அவருடைய அட்மின் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியலை. அதில் என்ன எழுதியிருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டெரரிசம் கையில் ஒரு நாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடும் போது, அதை எதிர்த்து நான் போராட ஆரம்பிச்சிட்டேன்னா நிறைய உயிர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது வேறு வழியே இல்லை, எனக்கு அதை எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் இந்த நாட்டை விட்டு ஓடி போகணும், அவங்க கூட அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தணும், இது எதுவுமே எனக்கு தோணலை. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவினுடைய ஆணைப்படி அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரஷ்யாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இல்லைனா நாங்கள் சண்டை போட்டிருப்போம், நிறைய உயிர்கள் பலியாகி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் இப்போ நினைத்து பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறார் அல் அசாத் அவர்கள். ஸோ அல் அசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி தீவிரவாதிகளுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து போராடுவதற்கு தான் அவர் ட்ரை பண்ணார். ஆனால் ரஷ்யா உட்பட நட்பு நாடுகள் அதை விரும்பவில்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அல் அசாத் அவர்கள். இதுக்கு பின்னாடி அவர் சொல்கிற விஷயம் இன்னொன்று இருக்குது. இங்கே யுத்தம் அப்படிங்கிறது நிற்கவில்லை, யுத்தம் அப்படிங்கிறத இப்போதைக்கு பாஸ் ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க. இங்கே கிளர்ச்சியாளர்களுக்கு இல்லாட்டி தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் சிறிய மக்கள் ஈடுபடுவார்கள், அந்த நேரம் நானும் மக்களுடன் மக்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னையே அந்த மக்களை நல்லாவே வாழ விட மாட்டிங்களா? யாராவது ஒரு ஆட்சி பண்ணுங்கள், குடும்ப ஆட்சி இல்லாமல் நல்லாட்சி கொடுங்க. நல்லாட்சியை விட அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான உறைவிடம், இது எதையாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு யுத்தம் முடியலை, யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நான் யுத்தம் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஆசாதவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சிரியாவில் அடுத்ததாக இதே மாதிரியான கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களுடைய படை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததா ஸ்கோல்ஸ் அவர்கள் தான். யாருப்பா? ஜெர்மனுடைய சான்சலரா? பிரான்ஸில் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது நடைபெற வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி சில நாடுகள் கவிழ்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஜெர்மனிலும் இதே மாதிரி பிரச்சனை தான். அங்கே பட்ஜெட்டில் பிரச்சனை வந்துச்சு. ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ ஸ்கோல்ஸ் அவர்கள் ஒரு முறை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்று இருந்தார். கொஞ்சமாக அது ஒரு சர்ச்சையாகவே ஓடிச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு எதிராக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது என்பது தான் குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 717 மெம்பர்ஸ். இந்த 717 மெம்பர்ஸில் அவருக்கு ஆதரவான ஓட்டுகள் அப்படிங்கிறது 367 வேணும். அப்படி 367 கிடைச்சாதான் இந்த நோ கான்ஃபிடென்ஸ் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம், அது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இவருக்கு எதிராக தானே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க.
உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் இந்த அரசாங்கத்தை சரியாக வழி நடத்துவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள் என்றால் எங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எனவே உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது 717 பேர் ஓட்டு போட வேண்டிய இடத்துல 394 பேர் நாங்கள் ஆதரிக்கிறோம், அதாவது ஸ்கோல்ஸ் அவர்கள் இனிமேல் ஆட்சி புரியறதுக்கு அருகதையற்றவர் அப்படிங்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் எத்தனை பேர்? 394 பேர். அதை எதிர்த்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 207 பேர் தான். வெறும் 207 பேர் ஸ்கோல்ஸ் அவர்கள் நல்லா ஆட்சி செய்கிறாருப்பா, ஜெர்மனி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. 394 பேர், எக்ஸாக்டாக அதை விட டபுள்னு வச்சுக்கோங்களேன். 394 பேர் ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருப்பதால் ஏர்லி எலெக்ஷன் அப்படிங்கிறது ஜெர்மனியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டுகளை போடாமல் ஒரு 116 பேர் ஆப்ஸ்டைண்ட் ஆனாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது, ஜெர்மனியுடைய அரசாங்கத்தை, ஆளும் அரசாங்கத்தை மக்கள் விரும்பவில்லை, மக்களுடைய பிரதிநிதிகளும் விரும்பவில்லை. அதனால் ஆளும் அரசாங்கம் இப்போது கவிழ்ந்து விட்டது. சீக்கிரமாக அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஜெர்மனியில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஜெர்மனியிலும் அடுத்ததா ஆட்சி கவிழ்கிறதா என்று கேட்டால் ஆமா ராசா, ஆமா. சரிப்பா, அடுத்ததாக வேறு ஏதாவது முக்கியமான செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கனடாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாங்க. ஏன், என்னாச்சு கனடா? உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார்கள் என்றால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறார். ஏதோ அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய ஃபாரின் பாலிசி, அவருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார், புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே இவர் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தால் பேர் கெட்டு போயிடும், வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போனதா இன்னைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு வேறொரு முக்கியமான காரணமும் இருக்கு. நாங்கள் 25% வரியை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அப்படிலாம் கூட்டினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாம தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ ஸ்டெப் டவுன் செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஃபிஜி ரெசார்ட்ல ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் டூரிஸ்டாக வராங்க. அப்படி டூரிஸ்டாக வந்தவங்க எதையோ ஒன்று சாப்பிட்றாங்க, ஆல்கஹால் தான். திடீர்னு பார்த்தா வாந்தி, மயக்கம், உயிர் போகிற மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஒரு பெரிய விவாதமாகவே மாறிச்சு. ஸோ எல்லாருமே, அதாவது பல இடங்களில், இப்போ நம்ம தமிழ்நாட்டு மீடியாவை நீங்கள் அதிகமாக எடுத்து பாருங்கள், இந்த பிரியாணி கடையில் புழு நெளிந்தது, இந்த சிக்கன் கடையில் புழு நெளிந்தது அப்படின்னு சொல்கிற பல செய்திகளை பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு செய்தி வரும், ரயில் பெட்டிக்குள்ளே அழுகுன ஆட்டிறைச்சிக்கு பதிலாக நாய் இறைச்சியை கொண்டு வந்துட்டாங்க, இது ஆட்டிறைச்சியே கிடையாது, இது அழுகுன இறைச்சி, காலெல்லாம் உடைக்கப்பட்ட அந்த ஆடுகளுடைய எலும்பு அப்படிங்கிறது பல மாதங்களாகவே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சூப்பெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கப்பா, ஃபிஷ்ஷு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தேவையில்லாத கெமிக்கல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தியாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து பல செய்திகளும் வெளியாகும். ஒரு செய்தி வந்தால் போதும் அதை மக்கள் ரொம்ப வாசிச்சிருக்காங்கன்னா நம்முடைய நிருபர்கள், நம்முடைய தேடுதல் எதை நோக்கி இருக்கும், அதே மாதிரியான செய்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஓடுவோம். இது எப்பவுமே நடக்கக்கூடியதான். நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஒரு சீசன் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு கொலை சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டது என்றால் அதே மாதிரி கொலை சம்பவங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் நம்ம பத்திரிகையில் வரும். இதே மாதிரி தான் வேர்ல்டு லெவல்லையும், இது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது, வேர்ல்டு லெவலையும் இப்படி தான். ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய கற்பனை கதைகள், அது உண்மை சம்பவங்கள் அப்படிங்கிறது மிக்ஸ்டப்பாக ஆகி ரொம்ப பெரிய அளவில் அது வைரலாக மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபிஜி ரெசார்ட்டில் வந்த டூரிஸ்ட்டுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சுற்றுலாவை கழிப்பதற்காக இனி எங்கே போகிறது, சுற்றுலா அப்படின்னாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் இப்போ பல வெளிநாட்டவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே போய் ஆல்கஹால் குடித்தா சரியாக இருக்குமா, இல்லாட்டி வேறு ஏதாவது சாப்பிட்டா சரியாக இருக்குமான்னு எங்களால் சொல்ல முடியலை அப்படிங்கிற அந்த தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆஸ்திரேலியன் அந்த டூரிஸ்ட்டுக்கு. ஸோ நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் வர்ற அளவுக்கு அவங்க ஆல்கஹால் என்ன கலந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணை எல்லாமே நடத்தப்படுமாக இருக்கலாம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இஸ்ரேல் காசாவில் 4 ஜேர்னலிஸ்ட்டை கைது பண்ணலை, கொன்று இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட், ப்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அவமானம். ஏன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் தொடர்ச்சியாக நிருபர்கள், அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் இல்லாட்டி பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். ஏகப்பட்ட வகையில் இப்படி கொல்லப்படுவது இதுதான் முதல் யுத்தம். பத்திரிகையாளர்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னா அது இந்த யுத்தத்தில் தான். அடுத்ததாக ஸ்டூபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி என்னப்பா வெறும் ஸ்டூப்பிடாக இருக்குது, அவருடைய ஃபாரின் பாலிசி வெறும் ஸ்டூப்பிடாக இருக்குது, இதெல்லாம் வச்சு இவர் எப்படி இவ்வளோ நாள் அமெரிக்காவை ரன் பண்ணார், அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியே காலியாக போகுது, வெறும் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி, அவருடைய ஃபாரின் பாலிசி, அதை பேஸ் பண்ணியிருந்த பல முடிவுகள், இது எல்லாமே முட்டாள்தனமானது அப்படிங்கிற அந்த தகவலை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
ஸோ கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உள்ளே வந்த பிறகு அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசியில் மாற்றங்கள் உருவாகப் போகிறது. பல இந்தியர்களுக்கும் வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் போகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இந்தியர்களுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கலாம். சீனா ஆல்ரெடி இதுக்கு தயாராகிட்டாங்க. இன்றைக்கி வேறொரு செய்தி கூட பார்த்தேன். தைவானில் முதல் முறையாக அவங்களுடைய அப்ரஹாம் பீரங்கிகள் அப்படிங்கிறது டெலிவரி செய்யப்பட்டது. அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் பீரங்கி டெலிவரி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான். என்னப்பா, ஆல்ரெடி தைவானுக்கும் சீனாவுக்கும் ஆகாது, தைவானுக்கு உதவிகளை அமெரிக்கா தான் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத சீனா பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து தைவானுக்கு மறுபடியும் அப்ரஹாம் பீரங்கிகள்லாம் கொடுத்தது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஜோர்ஜியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்ந்தே ஆகணும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், 2028 வரை நீங்கள் சேர முடியாதுன்னு சொன்னதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, உடனடியாக எங்களை உள்ளே சேர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு சிரியாவில் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தி 12 ISIS தீவிரவாதிகளை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் சிரியாவில் முக்கியமான சில இடங்களை மீண்டும் கையகப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. பல நாடுகளும் இப்போ சிரியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக. அது எப்படி இஸ்ரேல், நீ வந்து உள்ளக்க போயிட்டே இருக்க, கோலன் ஹைட்ஸையும் தாண்டி போயிட்டே இருக்க, இதையும் சிரியாவில் இருக்கக்கூடிய இப்போதைய கிளர்ச்சியாளர்களுடைய படை தடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது, இது சரி கிடையாது, சிரியாவை நீ ஒக்குப்பை பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது, அது இந்த நேரத்தில் சிரியா எனக்கு தான், சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி எந்த இடத்தை பிடித்திருந்தாலும் அது உலக நாடுகளால் என்ன செய்யப்படாது, சம்மதிக்கப்படாது. அது சிரியாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் பல வருடங்களாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ நிறைய செய்தி, நிறைய அப்டேட், நிறைய உண்மைகள் இந்த ஒரு வீடியோ வழியாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி 4 பேரும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். அதனால தான் நம்முடைய டேக்லைன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்ட். இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நான் பார்த்துட்டேன் 300 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்டியில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்டி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.